புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முதற்கட்ட பணிகள் இன்று தொடங்கப்பட்டன. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணைய இயக்குநர் சுந்தரேஷ் பாபு ஆகியோர் பணிகளை தொடங்கி வைத்தனர். 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி நாட்டில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய கணக்கெடுப்பு கொரோனா தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக நடைபெறும் வீடு பட்டியலிடும் பணியில் வீட்டு வசதிகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகள் தொடர்பாக 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. வீட்டு எண், குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையலறை, வீட்டின் உரிமை நிலை, குடும்ப உறுப்பினர்களின் தகவல்கள் மற்றும் தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. கணக்கெடுப்பு அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பொதுமக்கள் உண்மையான தகவல்களை வழங்க வேண்டும் என்றும், வீடுகளில் கணக்கெடுப்பு குறியீடுகள் இட அனுமதிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேகரிக்கப்படும் அனைத்து தகவல்களும் சட்டப்பிரிவு 15 கீழ் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும், கணக்கெடுப்புக்கு ஒத்துழைக்காதவர்கள் அல்லது தவறான தகவல்களை வழங்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு ரூ.1000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.